ஹாய் ஆல். இன்னைக்கு ஒரு திருக்குறள் ஒண்ணு பார்க்க போறோம். பண்புடைமை அப்படின்ற அதிகாரத்துலேருந்து தான் பார்க்க போறோம். அந்த திருக்குறள் என்னன்னாக்கா, "அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு" அப்படின்றது தான். திருக்குறள் வேணா மறுபடியும் சொல்றேன் கேளுங்க. "அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு" அப்படின்றது தான். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, எல்லா இடத்துலயுமே அன்புடைமை, எல்லா இடத்துலயும் அன்போடையும் அ ஆன்ற குடிபிறத்தல்னா உயர்ந்த குடிபிறத்தல். உயர்ந்த குடி அப்படின்னு வள்ளுவர் எத சொல்றாருன்னா, ஒரு நல்ல சிந்தனை, நல்ல ஒரு நீதி, நேர்மை, நல்ல ஒரு ஒழுக்கத்தோட இருக்கிறவங்கள தான் உயர்ந்த குடின்னு சொல்லியிருந்தாங்களே தவிர, இப்ப உள்ள மாரி உயர்ந்த குடி அந்த மாரி கிடையாது. எ அந்த மாரி உயர்ந்த குடியில பிறந்தவங்க, அன்புடையவங்களா இருக்கிறவங்க, ஒரு நல்ல பண்புடையவரா இருப்பாங்க எல்லோரிடத்திலும் அப்படின்றது தான் இந்த திருக்குறள். என்னன்னா, அதான் "அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு" அப்படின்றது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.